close our eyes, lift our hands high up to the heavens. Glory, glory, glory to the Lamb, for you are glorious. And lift our hands and praise. You're the Lamb upon the throne. Unto you we lift our voice in praise, and unto you we lift your voice in praise. You're the Lamb upon. Once more, let's lift our hands high up to the heaven, for you are glorious and worthy to be praised. You're the Lamb upon the throne. We lift your name, and unto you we lift our hands in praise. You're the Lamb upon the throne. இந்த காலவெளியிலே நிறைய பேரை சொல்லி தேவன் ஆராதிக்கிறாங்க. இந்த காலவெளியிலே நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே? கரங்களை அசைத்து hallelujah, hallelujah. We worship a God who is a promise keeper. Hallelujah. What he has promised, he will fulfill it in your life. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த உலகத்துல நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அநேக ப்ராமிசஸ் சொல்லுவாங்க, அநேக வாக்கு உறுதிகளை கொடுப்பாங்க. ஆனா அதை செய்யறதுக்கு ரொம்ப ஆசையும் படுவாங்க. எப்படியாவது செய்திடணும் அப்படின்னு ஆசையும் படுவாங்க. என்னதான் ஆசைப்பட்டாலும் ஆசை செய்யற நேரத்துல, செய்யணும்ன்ற நினைக்கிற நேரத்துல அவங்களோட பலன் எல்லாம் இல்லாம போயிருது. ஹல்லேலூயா. சில பேர் என்ன சொல்றாங்க, சில பேர் என்ன மாதிரி மனிதர்களை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நல்ல வாய் பேசுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, நிறைய பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. ஆனா அவங்க சொல்றதுக்கு அப்படியே நேரடியா பாதி கூட செய்ய மாட்டாங்க. சில கூட்டத்தை பார்க்கிறோம், அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா தான் செய்வாங்க. ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் எப்படி தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் என்ன தெரியுமா? அவர் சொன்னதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் என்ன தெரியுமா? நான் செய்வதை, அவர் சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். What he has promised in your life, he will for sure do it. Hallelujah, hallelujah, hallelujah. I want you to say to somebody in this morning time, God's word is an ever changing, ever faithful one. Hallelujah, hallelujah. When the Lord speaks his word, when the Lord speaks his word never returns void. His word never returns void. His word never returns void. And it accomplishes the way that it was sent for. Hallelujah. Oh, hallelujah. It always accomplishes for which it was sent unto you. Hallelujah. We worship a living God. Hallelujah. We worship a living God. We worship a promise keeper. Hallelujah. Let's all close our eyes. எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி hallelujah. கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. Jesus, we worship your name. எல்லாரும் கண்களை மூடி, எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போமா? Let's all open our mouths. We'll start worshiping the Lord. Hallelujah. Start worshiping the Lord. வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. கண்களை மூடி. Hallelujah, hallelujah. Let's all open. Let's praise. Hello, hallelujah. Let a sound of praise raise up from this place. Let a sound of hallelujah, praise, glory and honor raise up from this place. Hallelujah, hallelujah, hallelujah.
ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. We worship your name. Oh, அவரை மகிமைக்கு பாத்திரர், அவரை துதிக்கும் பாத்திரர். We need your glory Father. Hallelujah. We need your glory Father. அவரோட தம்முடைய பலத்த மகிமையினால் உங்களை எல்லாரும் நிரப்புவாராக. இந்த காலவேளையிலே வாய்களை தந்து சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. உம்முடைய பலத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. Fill us with your power Lord. Fill us with your glory Lord. Fill us with your power. Fill us with your glory. Fill us with your glory. Fill us with your glory. உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. We need your presence, Lord. We need your presence. Where the Spirit of the Lord is, there is freedom. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு, அங்கே விடுதலையும் உண்டு. Hallelujah. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஓ முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் ஓ சாத்தியமா உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும், சுகவீனம் எல்லாம் சுகமாய் மாறும். பலவீனம் பலனாய் மாறும். சந்தலரதரமோ சுகவீனம் சுகமாய் மாறும். ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் வந்தால் சூழ்நிலை
அவளை அபிஷேகம், அந்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் நிரம்பி வடிகிற அபிஷேகம், பாத்திரம் நிரம்பி வடிகிற அபிஷேகம். கடைசியா 2 கரங்களை உயர்த்தி நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, ஓ நீர் போதுமே ஆவியா, ஓ நிறைவே, ஓ நீர் வாருமே நிறைவே, ஓ நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. Then swings my soul, my Savior God, to thee. How great thou art, oh how great. 2 கரங்களை உயர்த்தி, let's all lift our hands high up to the heavens. Then sings my soul, my Savior God, to thee. How great, how great thou art, how great thou all hands declare the glory of the risen. Who can compare the beauty of the beauty of the living word? Hallelujah. All hands declare glory of the risen Lord, the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? With the beauty of the Lord. Let's all raise our hands forever. Forever you will be. Oh, the Lamb upon Shakamana Dere. I gladly bow my knee. Oh, and worship you, my Lord. Forever you will be. Forever you will be. The Lamb upon Yandana Gadana Bore. I gladly bow my knee, worship your Lord, and worship. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நல்ல கைகளை தட்டி தேவ அபிஷேகத்தை நிறைந்து எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுமா. வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுறவங்க வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. ரீபா தனாமா சந்தா நாகாதா ரெவியா திகிலி ஆந்தனா பௌ சந்தா நபாரி கபானி ஆந்தலா ரக்கதிபா நபௌ சென்தேரே பாரி ஆந்தலாரா திகாரபா ஷேகாரா தி ஆந்தலாரபா ரிகாதா நபௌ ஷிவாரா தி ஆந்தரே பேரி பி ஆந்தலபா ரிகதரபா. இந்த காலவெளியில் அபிஷேகம், ஒரு நிரம்பி வழிகிற அபிஷேகம், முட்டளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல. நீந்தி நீந்தி நாங்க மூழ்கணும்ப்பா, நீந்தி நீந்தி நாங்க மூழ்கணும், நீந்தி நீந்தி நாங்க மூழ்கணும். ஷாகாரா தாராதே
Raba rada rabo santare தீபா தல ரதக ரபோ ஷிகரபா. தேவ மகிமை சாலமோன் அதே பாலத்திலே தேவ மகிமை இறங்கினது போல, oh the glory of the Lord descended upon the temple of Solomon. இந்த காலவேளையிலே உம்முடைய மகிமை இறங்குவதாக. ஷகரதே ஷபாபாபாபா லராதி ஆந்தரபா ரிகா தரபோ ஷீராராதி ஆந்தரே ரிதலபாதி ஆந்தரபோ ஷிகரேரே திரியாந்தலரபா ரிபானா தலரபோ ஷிகரேரே தெரியாந்தகபா. ஓ தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது. ஓ உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் ஷாக்காரே. ஓ ரிமாமா பாபா பாபா ஷே. தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனை. மறவேனையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. ஓ உந்தனின் மாறாண்மை மறவேனையா. துதி உமக்கே கனமுமக்கே புகழுமே ஒருவர் எல்லா துதியும் துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனமுமக்கே புகழும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சபையாய், ரெண்டு கரங்களை உயர்த்தி சபையாய். நீரின்றி வாழ்வே உணர்ந்தேனை. ஓ உந்தனின் மறவேனை. ஓ நீரின்றி வாழ்வே உணர்ந்தேனையா. ஓ ரெண்டு கரங்களை உயர்த்தி துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களை இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நடத்தி கொண்டு வந்தீங்களேப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இதயத்தோடு with a thankful heart this morning, God who has led the whole month of February, in the whole month of February He is good and gracious enough to lead you in the month of March. Hallelujah, hallelujah, hallelujah. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்தவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார், உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். நன்றி உள்ள இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. சில நேரம் என் பாதைகள் அப்படியே கரடு முரடா இருக்கலாம், அப்படியே இருட்டா இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், எனக்கு முன்னாடி போறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்னாங்க போகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
சொல்லுவோமா? Thank you Jesus. Thank you Jesus. Oh, thank you Jesus. Thank you Jesus. கடைசியா சொல்லுவோமா? Thank you Jesus. Thank you Jesus. Oh, thank you Jesus. Thank you Jesus. Worship your name. Thank you Jesus. ஆண்டவரே, மீதி உள்ள ஆராதனையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது விடுதலையோடு உம்மை ஆராதிக்க உதவி தாங்க. ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருவின் கோட்டைகள், எல்லா பலவீனத்தின் ஆவிகள், எல்லா ஆவிகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இந்த காலவேளையில் நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம் அப்பா. நிர்மூலமாக்கி போடுகிறோம். மலை போன்ற எல்லா பிரச்சனைகளும் இந்த காலவேளையிலே நீ தகுடுபடியாக்குவீராக ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் போதே எங்களோட வாழ்க்கையில் விடுதலை காண நாங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஓ, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. அவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எப்படி தெரியுமா? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதா. ஹalleluya. For all the promises of God are yes and amen in Christ Jesus. Hallelujah. Hallelujah. Worship the Lord. We are going to worship the Lord with this song. Hallelujah. If you don't know this song, let's all try to learn this song. There's a simple chorus which I will help you to learn. Hallelujah. Hallelujah. தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வவல்ல தேவனாய் ஓ, வார்த்தைகள் எல்லாம் ஓ, அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா. ஓ, வார்த்தைகள் ஓ, சர்வவல்ல தேவனாய் ஓ, வார்த்தைகள் எல்லாம் ஓ, அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா. வார்த்தைகள் ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஓ, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். For my dear brothers who don't understand Tamil, this is a very simple chorus. அந்த chorus திருப்பி போடுவீங்களா? Hallelujah. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். The word says that all the promises of God are yes and amen. Hallelujah. And whatever he says, he will fulfill it in your life. Hallelujah. For sure God will fulfill it in your life. Hallelujah. This is a simple meaning. Let's all try to learn and sing along with us. Hallelujah. Oh, amen, amen. வாக்கு தத்தங்கள் oh, amen, amen. இயேசு சொன்னதெல்லாம் ஆமென்.
வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஓ ஆமென் ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதாம் ஓ சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே ஓ அவர் வார்த்தை நிறைவேறிற்று குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலே நிறைவேறும் ஹல்லேலூயா குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று ஓ குறித்திட்ட சாந்தலாரே அவன் அற்பேலும் உற்சாகமாய் கரங்களை அசைத்து ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ரிகாதே ஆமென் ஓ ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆபிரகாமோட சரீரம் செத்து போயிருச்சு ஹல்லேலூயா 75 வயசுல ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு 25 வருஷம் வெயிட் பண்றான் நீங்க நினைச்சு பாருங்க ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் 25 வருஷம் வெயிட் பண்ணா நீங்க எப்படி இருப்பீங்க 75 வயசுல ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு 100 வயசுல ஈசாக்க பலி ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணபடி அவருக்கு கொடுக்கிறார் ஹல்லேலூயா 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 அவன் என்ன பண்ணா தெரியுமா அவரோட வாக்கு தத்தங்களை நம்பி அவரை ஸ்தோத்திரம் பண்ணினான் ஹல்லேலூயா அதே வேறதான் இந்த காலவேளையிலே அவரோட வாக்கு தத்தங்களை நம்பி நாம் ஸ்தோத்தரிப்போம் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் இந்த வரப்போற மாதத்திலே என்னென்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறாம இருந்துச்சோ அந்த வாக்கு தத்தங்கள்லாம் என் தேவன் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் He's faithful enough to fulfill all the promises that God has given in your life. Hallelujah. Amen. Amen. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஓ ஆமென் ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஓ ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஓ இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஓ ஆமென் ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஓ தூரட்டப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை தூரட்டப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறும் ஓ குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே ஓ குறித்திட்ட அவர் வார்த்தை நிறைவேறும் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் கைகளை தட்டி பாடுவோமா வாக்கு தத்தங்கள் எல்லாம் உற்சாகமாய் விடுதலையோடு ஆமென் ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஓ ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை சாந்தலாமா நாமா அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ராதாநாமா ஷே அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் ஓ வல்லமை உண்டு உண்டு அற்புத
அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் சந்தன பாபா பாபா ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ராமா மாமா மாம்சமான யாவர் மேலும் பொழிந்திடும் வல்லமை ராபா காமா மாமா மாமா அக்கினியின் there is power power wonder working power in the blood of the lamb there is power power wonder working power in the precious blood of the lamb oh there is power power wonder working power in the of the hey there is power oh power wonder working power in the precious அபிஷேகம் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆமென் வல்லமை அக்கினியின் ராபானா காபாமா ஷகலாலாலாலா நிகமா மாமா 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 சிலனனனே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை ஓ வல்லமை 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 இந்த காலவெளியிலே ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய அபிஷேகம் வீண் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்ன ஓ நுகங்களை முறிக்கக்கூடிய அபிஷேகம் நுகங்களை முறிக்கக்கூடிய அபிஷேகம் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ராமா பாபா பாஷே வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி தேவ வல்லமை ஓ வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ஓ வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் there is power power wonder working power in the blood oh of the there is power oh power wonder working power in the precious blood of the Lamb. Lord, we thank you for this time that you have given, Lord Jesus. Be magnified in this place. Be exalted in this place. Be glorified. We continue to praise you this morning time, that this is the day that the Lord has made and we will rejoice and be glad in it. Hallelujah. Somebody open your mouth and say, this is the day that the Lord has made. Hallelujah. Come on, let's raise our hand and say, this is the day that you have made, Lord Jesus. This is the day that you have made. Oh, we worship you, Lord Jesus. Come on, we put our hands together and worship Jesus this morning time. That you are worthy to be praised in all situations, Lord. Your grace is always available in our life, and your faithfulness is new every morning. How many of you believe this? Come on and raise your hand and say hallelujah in this place. There's a light that shines with hope and grace, fills the sky with new mercy each day. We're alive. Let your glory pour out, Jesus. We say there's a light that shines with hope and grace, fills the sky with new mercy each day. We're alive. Let your glory pour out, Jesus. For this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. We'll rejoice and be glad. Come on and say, this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. We'll rejoice and be glad. We say,
with hope and grace fills the sky. With new mercy each day we're alive. Let your glory pour out, Jesus. There's a hope, there's a hope. 'Cause we know our God is in control, overflow. Let your favor pour out, Jesus. Come on and raise your hand and say, this is the day. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. Oh, this is the day that the Lord has made. We rejoice. Oh, this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. We'll rejoice and be glad in it. We'll rejoice and be glad in it. We'll rejoice and be glad. Come on and say, this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. Oh, this is the day that the Lord has made. Wave your hands and say, this is the day. Oh, this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. And be glad in it. Oh, we'll rejoice and be glad in it. Jehovah Elohim, Jehovah Adonai, Jehovah Elohim, Jehovah. Come on and raise your hand and say Jehovah, Jehovah Elohim, Jehovah Adonai, Jehovah Elohim, Jehovah. Oh Jehovah, you are the Most High. We say you are the Most High. If you believe, raise your hand and say you are the Most High. We say you are the Most High. Oh, you are the Most High. Jehovah Shalom, you are the Most High. Jehovah Jireh, you are the Most High. El Shaddai, you are the Most High. Come on and raise your hand, Adonai, you are the Most High. Shalom, you are the Most High. Oh, Ebenezer, you are the Most High. Emmanuel, you are the Most High. Rikebe Shinderebe, you are the Most High God. Oh, you are the Most High God. Everywhere I go, you are the Most High. The month of February, you are the Most High. We say Jehovah Elohim, Jehovah Adonai, Jehovah Elohim. We say Jehovah Elohim, Jehovah Adonai. We worship you. Come on and raise your hand and say Jehovah Elohim. Oh, you are good and your mercy is forever. Hallelujah. You are good and your mercy is forever. Hallelujah. Oh, you are good and your mercy is forever. Hallelujah. We say you are good and your mercy is forever. Hallelujah. Come on and raise your hand and say you are good, you are. Hallelujah. Oh, you are good and your mercy is forever.
Jehovah Shalom, Jehovah. We worship you in this place. Jehovah Rapha, you are the most high in this place. Raise your hand and say, you are the most high God. Let's put our hands together and worship Jesus. You are the most high God. Hallelujah. If somebody believes that this morning time, raise your voice and say amen. Somebody say hallelujah. Somebody wave your hands to Jesus and say, thank you, Lord. We worship you this morning time, Lord. We glorify your name, Lord Jesus. I pray into the atmosphere. Spirit of God, you're here. You have all authority. I pray over my heart and mind. I'm healed by your stripes. Your blood declares that I am free. I draw a permanent boundary line. I draw a permanent boundary line. The enemy has no rights to come near my family. Oh, no scheme could ever undo God's plan. No matter the circumstance, the cross has sealed my destiny. In the mighty name of Jesus, I pray, calling on the power of heaven. I proclaim every weapon formed against me, oh, must break. In the mighty name of Jesus, we say, in the mighty name of Jesus, I know all the power of fear and darkness must go, 'cause every key to every victory I hold in the mighty name of Jesus. I will not fear, I will not fear when the enemy comes near. On the doorframe of my life, it's the blood of Jesus Christ. I will not fear, I will not fear. There's an army of angels here. I'm protected on all sides by the blood of Jesus Christ. Oh, I will not fear, I will not fear when the enemy comes near. On the doorframe of my life, oh, it's the blood of Jesus Christ. I will not fear, I will not fear. There's an army of angels here. I'm protected on all sides by the blood of Jesus. Come on and raise your hand and say, how great is our God. Sing with me, how great is our God. Oh, and all will see how great is our God. Come on and raise your hand and say, how great is our God. Oh, how great is our God. Sing with me, how great. We raise our hands, Lord, and we declare in this place, and oh, we see how great is our God. You're the name above all names. You're the name above all names.
is our God. We say, how great, oh, how great is our God. Sing with me. How great is our God. How great, how great is our God. Come on and raise your hand and say, how great, Lord. How great is our God. How great is our God. How great, how great is our God. Oh, hallelujah. Praise the one who sets me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. How many of you believe that? Raise your hand and say, hallelujah. Praise the one who sets me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living. We say, hallelujah. Praise the one who sets me free. Hallelujah, Lord. We say, death has lost its grip on me. Salvation in your name, Jesus Christ, my living hope. My God, you are my living. Just one time, the church, raise your hands and say, hallelujah, Lord. Hallelujah. Praise the one who sets me free. Hallelujah. Death has lost its grip on me. Oh, you have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living. We believe this morning time, Lord. Hallelujah. Praise the one who sets me free. Hallelujah. Oh, you have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. For here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Come on and say, oh, here I am to worship, oh, here I am to bow down, here I am to say that you're my God. You are altogether lovely, you are altogether worthy, altogether wonderful.
see my sin upon that cross. I will never know how much it costs to see my sin upon that cross. I'll never know how much it costs to see my sin upon that cross. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. ஆமென். இந்த காலை வேளை தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். For this morning, for our meditation, let's turn to book of Exodus, chapter 34, verses 24. ஆமென். ஹalleluya. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். For I will cast out nations before you and enlarge your borders. No one shall covet your land. When you go up to appear before the Lord your God 3 times in the year. நான் புறஜாதிகளை உங்கள் முன் நின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. ஆமென். ஹalleluya. இந்த வார்த்தையை தான் நாம் இன்று காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் கர்த்தர் 3 காரியங்களை இங்கு சொல்லுகிறார். ஒன்று, நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று நான் துரத்தி விடுவேன் என்று. ஆமென். ஹalleluya. இரண்டாவது, உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் என்று. மூன்றாவது, உங்கள் தேசத்தை யாரும் இச்சிப்பதில்லை. இந்த 3 வார்த்தைகளில் இன்றைக்கு பர்டிகுலராக நம்ம தேவன் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் அப்படிங்கிற அந்த டைட்டிலில் நம்ம இன்னைக்கு காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். Now, this particular verse, there are 3 points. One, God is saying that the enemies will not stay in front of you. So he's going to chase away the enemy. And the second point is your boundaries will be extended. And the third one is, and no one will covet your land. ஆமென். ஹalleluya. ஏன் தேவன் இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் என்பதை நம்ம 29ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் வருஷத்திற்கு 3 தரம் என்னை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை தான் இந்த 3 காரியங்கள். வருஷத்திற்கு 3 முறை நீங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் என்னை ஆராதிக்க எருசலேமுக்கு வரும் பொழுது உங்களுடைய நிலத்தை ஒருவேளை யாராவது எடுக்கலாம், உங்கள் மனைவிகளை உங்களுடைய பிள்ளைகளை யாராவது ஏதாவது செய்து விடலாம் என்று ஒருவேளை உங்களுக்கு எண்ணம் இருக்கலாம். அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய சத்துருக்களை நான் துரத்துவேன், உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன், உங்களுடைய தேசத்தை யாரும் இச்சிப்பதில்லை என்று. Now why is God speaking this to Israel? Now he says that every year you will come 3 times to Jerusalem. So what is that 3 means? 3 means that the enemies will no longer stand before you, and the second one is God is going to extend the boundaries, and the third one is no one is going to covet your land. So some of them might have the fear that their wives might be taken away, there may be some loss for their land, or some children, there may be some loss for the children. That's why God says 3 times. அப்படி இல்லை, அதற்காக தேவன் 3 நேரம் அப்படி என்று அல்ல. அதாவது ஒருவேளை அந்த 29வது வசனத்தை 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு புரியும். வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். வருஷத்துல 3 நேரம் எல்லா இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஆண் மக்களும் நீங்கள் என்னை தொழுது கொள்ள வர வேண்டும் என்று கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார் மோசேக்கு.
Now, here God gives a covenant to Moses, a covenant to Moses. Now, it says, now it was so when Moses came down from Mount Sinai, the two times in the year, all your men shall appear before the Lord God of Israel. ஆமென். 3 முறை எல்லா ஆண் மக்களும் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ஆண் மக்களும் எருசலேமுக்கு வந்து ஆராதனை செய்ய போகும்போது அவங்க மனைவிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, அவங்களுடைய நிலங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு அவங்க யோசிச்சு அந்த ஆராதனைக்கு வராம இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் இந்த 3 காரியங்களையும் சொல்லுகிறார். Now here God is speaking to the men and he is saying that these men might have some apprehension that something might happen to their family, to their wives or to their land. So that's why God is saying, come one time. Okay. So இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்க போகிற வார்த்தை வந்து உங்கள் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லி. ஆமென், ஹalleluya. இந்த வார்த்தையை தான் நம்ம இந்த காலை வேளையில நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு பெருமழையை அவர் பொழிய செய்து நம்மளுடைய எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குவார் என்று? ஆமென், ஹalleluya. இதே டைட்டில் நான் இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் ஒரு மெசேஜ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு இதே டைட்டில் இது என்னோட 3rd டைம் இந்த மெசேஜ். நான் வந்து இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப கேட்டேன், இந்த டைட்டில் தான் நான் திரும்பவும் எடுக்கணுமா என்று தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது மறுபடியும் இதே வார்த்தை தான் கர்த்தர் என்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாரு. எனக்கு எப்பவுமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், நான் ஒரு டைட்டில் எடுத்துட்டேன்னா அந்த பர்டிகுலர் வீக்ல நான் மெசேஜை சொல்ல போறதுக்கு முன்னாடி யாராவது அதை திரும்ப சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே வார்த்தையை நேத்து நடந்த ரொம்ப அருமையான ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர், நீங்க அநேக பேர் கலந்து கொள்ளவில்லை, மிகவும் அற்புதமாக கர்த்தர் அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல பாஸ்டர் மூலம் உங்களுடைய எல்லைகளை நான் விரிவாக்குவேன் என்று சொன்னார். ஆமென், ஹalleluya. சோ நான் அதிகமாய் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் நம்மளுடைய சபையில, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பங்களில, பிசினஸ்ல கர்த்தர் ஒரு எல்லையை விஸ்தாரமாக்குவார். ஆமென். So here today let us meditate on what God says regarding the extension of our boundaries. So sister, whenever she prepares, she has already spoken about this verse, but still when she was meditating on this, God has clearly told to her that this is what she will be speaking. And yesterday in the evening for the fasting prayer, pastor also spoke about extending our boundaries. முதலாவதாக யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறார் அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி இந்த மெசேஜுக்குள்ளாடி போகலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக யாபேசை குறித்து நம்ம பார்க்கலாம். யாபேசனுடைய ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜெபம் இல்லையா? ரொம்ப யாபேசை குறித்து ஒரு 2 வசனத்துல தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆனால் அவருடைய ஜெபம் ரொம்ப அழகான ஒரு ஜெபம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிப்போம். First Chronicles. Jabez was more honorable than his brothers, and his mother called his name Jabez, saying, because I bore him in pain. Jabez called upon the Lord, the God of Israel, saying, oh, that you would bless me and enlarge my border, and that your hand might be with me, and that you would keep me from harm, so that it might not bring me pain. And God granted what he asked. Amen. யாபேசினுடைய தாய் அவனை துக்கத்தோடு பிரசவித்தாள் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறாள். யாபேஸ் என்றால் அதற்கு துக்கம் என்று பெயர். ஆனால் அவன் பாருங்க, என்னுடைய தாய் என்னை துக்கத்தோடு பிரசவித்தாள் என்று சொல்லி அந்த பெயர்லேயே இருக்கிறதற்கு அவன் விரும்பாமல் அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். எப்படி என்றால், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை நீங்கள் பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து என்னை துக்கப்படுத்தாத படிக்கு நீங்கள் என்னை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி யாபேஸ் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அதே நிலைமையில் அவன் இருக்க விரும்பாமல் தன்னுடைய தாய் துக்கத்தோடு ஒருவேளை பிரசவித்து அவனுக்கு அந்த பெயர் வைத்தாலும் என்னுடைய எல்லை விரிவாகி நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு எல்லா சகோதரரை பார்க்கிலும் அவனை கனம் பெற்றவனாக தேவன் மாற்றினார்.
Now in Book of Chronicles we see there's a person called Jabez. His mother named him as Sadness because she bore him with sadness. But he, in spite of his mother saying that he is an example for sadness, he said, God, I do not want to be sad. I want you to extend my boundaries. I want to be a blessing to wherever I am. ஆமென். அப்படியே தேவன் அவனை ஆசீர்வதித்து எல்லா சகோதரரை பார்க்கிலும் அவனை கனமுள்ளவனாக அவர் மாற்றினார். So in the same way, according to whatever he has said, God has blessed him abundantly among all his brothers. ஆமென். அடுத்ததாக ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருந்த ஒரு பகுதி. ஆபிரகாம் ஒரு சின்ன குடும்பமாக அவன் இருக்கிறான். ஆமென். ஹalleluya. ஆனா கர்த்தர் அவனுடைய எல்லையை எவ்வளவாய் விஸ்தாரப்படுத்தினார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு பகுதி. Now we also see that in Abraham's life, that was a very small family, but in spite of that, how well God has blessed him and how well his boundaries was extended. ஆபிரகாம் தன்னுடைய மனைவி தன்னுடைய ஒரு சின்ன சர்க்கிள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவன் அவரை அழைக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ போக வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பல சந்ததிகள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு சின்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருந்து தேவன் அவனுடைய எல்லை விஸ்தாரமாக்கி எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாக தேவன் அவரை மாற்றினார். Now here we see that Abraham was living with his wife. It was a small circle. It was a very small family. But from that small family, God calls Abraham and says, I'm going to bless you. You're going to be a blessing to many generations. And you will be the father to many generations. So that is the blessing that what was given God to Abraham. Amen. அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, வயது சென்று இருந்தது, அவங்களுடைய சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தாலும் கர்த்தர் அந்த எல்லையை விஸ்தாரமாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கிரகிக்க கூட முடியாதபடிக்கு அவர் விஸ்தாரமாக்குகிறார். அவர் சொல்றாரு, எனக்கு பிள்ளையே இல்லை என்று சொல்லி கர்த்தர் அவனை வெளியில கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறார், உன்னால் இந்த நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் இவ்வளவாய் உன் சந்ததிகள் பெருகும் என்று சொல்லி அவனுடைய எல்லையை தேவன் கிரகிக்க முடியாத அளவிற்கு அவர் விஸ்தாரமாக்கினார். Now if we see in the life of Abraham, he was quite old and bearing children was impossible. Then he asked God, you said you're going to extend my boundaries, but I have no children. What am I going to do? Then God calls him out of his tent and just look at the sky and see, can you count the stars? So that's how your generation is going to be, and that's how God blessed him. ஆமென். ஹalleluya. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த எல்லையை அவ்வளோ பெரிதாய் விஸ்தாரமாக்குகிறார். அதாவது எருசலேமிலே முடிந்து விடுவதல்ல, யூதேயாவில் முடிந்து விடுவதல்ல, சமாரியாவிலும் முடிந்து விடுவதல்ல, பூமியின் சகல பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவ்வளோ பெரிய டெரிட்டரி, அவ்வளோ பெரிய அந்த இன்லார்ஜ்மெண்டை கர்த்தர் வாக்குத்தத்தமாக ஜனங்களுக்கு கொடுத்தார். Now you see in the book of Acts, we see that God promises when the Holy Spirit comes upon you, you will no longer be in the same place. You will spread out to the ends of the earth. So when he's saying ends of the earth, he is extending their boundaries and he is making them as the testimony throughout the world. எருசலேமிலும் மட்டுமல்ல, யூதேயாவிலும் மட்டுமல்ல, சமாரியாவிலும் மட்டுமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் அந்த எல்லைகளை விரிவாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். So not in Jerusalem, not in Judah, not in Samaria, not only in these places, but apart from these places, entire world is going to extend their boundaries. ஆமென். ஹalleluya. முதல் திருச்சபை அல்லது முதல் சபை ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு மேல் வீட்டறையில 120 பேர் வைத்து அந்த சபை ஆரம்பிக்கப்படுகிறது என்று நம்ம அப்போஸ்தலர் 1 வாசிக்கிறோம். அப்படியே நம்ம அப்போஸ்தலர் 2 போகும் பொழுது நம்ம வாசிக்கிறோம், பேதுருவினுடைய ஒரு பிரசங்கத்தினால் ஒரே நாளில்
3000 பேர் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என்று தேவன் நம்மளுடைய எல்லையை விஸ்தாரமாக்கும் பொழுது அதனுடைய ரேஷியோ நம்மளுக்கு வந்து கிரகிக்க கூட முடியாத அளவிற்கு தேவன் அப்படியாய் நம்மளுடைய எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குகிற தேவனாக இருக்கிறார். Now you see in the book of Acts, where first time in a small room these apostles were there. So when the Holy Spirit came upon them with the tongues of fire, you see that how much power they had. And then in the second chapter we see when Peter preached to the Gentiles, in one sermon 3,000 people were saved. So in that way their boundaries was extended. ஆமென், ஹalleluya. ஸோ இதெல்லாம் உங்களை வேதத்தில் அநேக இடங்களில் தேவன் பல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லைகளை விஸ்தாரமாக்கி இருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்துகிறதற்காக நான் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். To encourage you all how God helps his people or encourages his children, stating that when he promises that the boundaries will be extended, he means what he says. Amen. இப்போது வந்து இந்த எல்லைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் விஸ்தாரமாக்குகிறதற்கு நம்ம 2 காரியங்களை செய்ய வேண்டும். அந்த 2 காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். Now if you want the God to extend the boundaries in our life, there are 2 things that we have to do. Now what are those 2 things that we are going to concentrate? முதலாவதாக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய சைடுல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். Act in faith. Now if you want the boundaries to be extended and if you want God to do that in your life, the first and foremost thing that you have to do is have faith. விசுவாசம் மட்டுமல்லாமல் விசுவாசத்தோட ஆக்ட் இன் ஃபெய்த் ரெண்டும் சேர்ந்து, விசுவாசமும் ப்ரிப்பரேஷனும் ரெண்டும் சேர்ந்து parallelly செயல்பட வேண்டும். So not only faith but act in faith. அப்ப நம்ம வந்து நம்மளை தயார்படுத்த வேண்டும். இதற்கு எடுத்து வாசிங்கள் ஐசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்கள். ஐசாயா 54ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்கள். Isaiah chapter 54 from 1. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். அவ்வளவுதான் 3 வசனங்கள். Sing, O barren one who did not bear forth, break forth into singing and cry aloud, you who have not been in labor. For the children of the desolate one will be more than the children of her who is married, says the Lord. Enlarge the place of your tent and let the curtains of your habitations be stretched out. Do not hold back, lengthen your cords and strengthen your stakes, for you will spread abroad to the right and to the left, and your offspring will possess the nations and will people the desolate cities. ஆமென். இந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், உனக்கு பிள்ளை பிறக்கவே இல்லை, உனக்கு கர்ப்ப வேதனையே நீ படவே இல்லை, இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ வரவே இல்லை, உனக்கு பிள்ளை பிறக்கல, கர்ப்ப வேதனை படவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வந்து மகிழ்ந்து பாடு, நீ கம்பீரமாய் பாடு, நீ ஆனந்த சத்தமிடு. எதற்காக கர்த்தர் அப்படி சொல்லுகிறார்? ஏன்னா உன் பிள்ளை பிறக்க போகுது உனக்கு. ஆமென், ஹalleluya. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல வந்து கர்த்தர் என்ன சொல்றானா, நீ ப்ரிப்பேர் ஆக, உன்னுடைய விசுவாசம் அப்படியே இருந்து விடாத படிக்கு நீ வந்து செயல்பட தொடங்கு என்று அப்ப கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க சிஸ்டர். So here he says to a barren woman, sing with joy, make joyful sound. Now here a barren woman, how can she sing? Now she has not gone through the labor pain, she has not gone through what is the experience of childbearing, but still God is saying, I'm going to bless you abundantly, you are going to bear a child. Expecting this, you have to sing with joy.
ஆமென். அது மட்டுமல்லாமல் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய உனக்கு பிள்ளை பிறக்க போகுது. ஸோ இந்த வீடு வந்து உனக்கு எனஃபா இருக்காது. ஸோ நீ வந்து உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்கிறார், உன் வாசஸ்தலங்களின் திரைகள் எல்லாம் விரிவாகட்டும். நீ உன்னுடைய வீடை பெருசாக்கு, உன்னுடைய ரூமை பெருசாக்கு, உன்னுடைய கர்ட்டனை பெருசாக்கு என்று அவர் சொல்கிறார். தடை செய்யாதே என்று. ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்தை நீ வெறும் விசுவாசத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நீ தடை செய்யாதே. நீ விசுவாசத்தோடு செயல்படு. உன் வீடை பெருசாக்கு, ப்ரிப்பேர் ஆகு. உன் பிள்ளை பிறக்க போகிறது, உன் பிள்ளைக்கு என்னெல்லாம் தேவை, உனக்கு திருமணம் ஆக போகுது, உன்னுடைய திருமணத்திற்காக நீ எப்படி ப்ரிப்பேர் ஆக போனோம், உன்னுடைய பிசினஸ் பெருசாக போகுது, எப்படி நீ ப்ரிப்பேர் ஆக வேண்டும், எல்லாவற்றையும் நீ பெருசாக்கு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Now God is giving few points to this woman who has not born the child. Now he is saying you are going to be blessed with the child. So extend your room, make your room big, make your surroundings big, bring all the things that you need for your child. So because you are going to be blessed with the child. So in the same way, if you're not married, God is saying that I'm going to bless you. You will be married, so make preparations. And if you're setting up a business, so God is saying your business is going to be extended. What are the plans that you have to do? Think beforehand and act in faith, because that's going to happen. ஆமென். ஹல்லேலூயா. நீ அதை தடை செய்யாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் நீ பெருக போகிறாய். அதனால் விசுவாசத்தோடு நீ செயல்படும் போது கர்த்தர் அப்படியாய் உன் எல்லையை அவர் விரிவாக்குவார் என்று. So God is saying you are going to be blessed. Your blessing is going to be extended. Your boundaries is going to be extended. Have faith, act in faith, and this is going to happen. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன தியானிக்க போகிறோம் என்றால், விசுவாசத்துல வந்து வளருகிறது. அது விசுவாசம் வந்து நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும். நேத்து ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்ம எபி பிரதர் சொன்னாரு, விசுவாசத்துல பெருகினவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஆமென். விசுவாசத்துல விருத்தி அடைகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னவென்றால், growing in faith. விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். So first we saw we have to act in faith, and the second point is you have to grow in faith. Some people will have faith, but that growth is not seen in them. So we need to grow in faith. இதற்கு வந்து நம்ம வந்து கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் கிதியோனுடைய வாழ்க்கையை பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? கிதியோன் வந்து மிகவும் ஒரு பயந்த ஸ்வாவத்தில் இருந்தவன் தான் இந்த கிதியோன் என்பவன். அதாவது மீதியானியரை கண்டு பயந்து கோதுமையை வந்து திராட்சாலையில் போரடித்து கொண்டிருந்தவன் தான் கிதியோன் என்பவன். So here we see the best example is Gideon. So here we see Gideon was actually very scared about the Midianites. So he was not ready to face them because he was very scared about them. எப்பொழுதுமே கோதுமையை வந்து பார்த்தீங்கன்னா திராட்சாலையில் யாருமே அதை வந்து போரடிக்கிறது இல்லை. கோதுமையினுடைய அந்த த்ரெஷோல்டில் தான் அவங்க வந்து அதனுடைய ஷாஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் பயந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் என்ன பண்ணுறான்னா, ஒரு திராட்சாலையில் உட்கார்ந்து கோதுமையை போரடித்து கொண்டு இருக்கிறான் இந்த கிதியோன். So what this usually when the wheat is threshed, it is done in that particular place itself. It is not done in any other place. But here if we see Gideon, because he was so scared, he has gone underground and there he is doing that work. அப்படி இருக்கிற வேளையில தான் தேவனுடைய தூதன் வந்து கிதியோனை அழைக்கிறார். இவர் ரொம்ப பயந்து போய் இருக்கும்போது தேவன் எப்படி அவரை அழைக்கிறார் என்றால், பராக்கிரமசாலியே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி. So when he was in that situation, the angel of God approaches him and says, "You mighty warrior." ஆமென். இந்த கிதியோன் பார்த்தீங்கன்னா அவனுக்கே ஒரு சிவி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவர் ரெடியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு ஒரு சிவி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா, மனாசேல வந்து நான் ரொம்ப எளியவன், என்னுடைய தகப்பன் வீட்டில் நான் மிகவும் சிறியவன், என்னாலெல்லாம் இதெல்லாம் வந்து முடியாது, நான் எப்படி போய் இவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மீதியானியர் கையில் நான் எப்படி ரட்சிக்க முடியும் என்று சொல்லி அவனே சில லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சிவியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவர் ரெடியாக உட்கார்ந்துருக்கிறாரு. Now this, if we see the life of Gideon, he has
has prepared a CV for himself, saying that I'm a very small person. I'm born from this family. I'm not to that level that I can fight the Midians and be a mighty warrior. I can't do all that. So he lowered himself to as much as he can, and he was preparing himself to that lower level. அது மட்டும் அல்லாமல் தேவனுடைய தூதன் வந்து கிதியோனை அழைக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்னா, எங்க பிதாக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த தேவன் வந்து ரொம்ப பெரிய தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர்தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்த ஒரு பெரிய அற்புத தேவன் எங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய லைஃப்ல அப்படி எதுவுமே நான் பார்க்கவே இல்லையே. அப்படி ஒரு தேவன் என் லைஃப்ல இருந்தார்னா நான் ஏன் உட்கார்ந்து திராட்சாலையில கோதுமை போரடித்து கொண்டிருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அழகாக அந்த தூதன் கூட வாதாடுகிறது இங்க நம்ம பார்க்க முடிகிறது. So here when the angel of God comes and tells to Gideon, represents him like a mighty warrior, gives him that title, he said, yes, I have heard that God is a very wonder working God, is a mighty God. He has delivered Israelites, he has done mighty things, but why has nothing happened like that in our life? And if that has happened, why will I be like this? Why will I sit here and do this work? So this is the question he is raising to the God of angel. இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பிதாக்கள் சொன்ன காரியங்கள்ல கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் ஏன் அவனால் அந்த விசுவாசத்துல வளர முடியவில்லை என்றால் அவனுடைய சிச்சுவேஷன்ஸ், சில காரியங்கள், அது அவனை சுற்றி இருக்கிற காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா அவனுடைய எண்ணங்களை ஆட்கொண்டு நடத்துகிறதாக இருக்கிறது. Now here we see he had little faith in whatever his fathers have spoken to him, but the lower quality, the lower thought about himself, the estimation that he had about himself, that was very small, that was dominating him. எப்பொழுதுமே நீங்க நல்லா நம்மளுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாருங்க, ஏன் விசுவாசத்துல நம்மளால வளர முடியவில்லை என்றால் விசுவாசம் இருக்கிறது, எண்ணங்கள் வந்து விசுவாசத்தை மீறுகிறது சில நேரங்களில். அது ஏன் அந்த எண்ணங்கள் நம்மளுடைய விசுவாசத்தை மீறுகிறது என்றால் நம்மளுடைய சொந்த கதைகள், அடுத்தவர்களுடைய கதைகள், பழைய கதைகள் எல்லாவற்றையும் நினைத்து அந்த எண்ணங்கள் ஆளுகை செய்கிறது தவிர விசுவாசம் ஆளுகை செய்யாமல் விசுவாசம் ஒரு ஸ்டேஜ்லயே நின்று கொண்டு இருக்கிறது. புரிகிறது நான் சொல்லுகிறது? ஆமென். Now here we see we have faith, we know that things will change, but what is that stopping us in growing in faith, or what is that stopping us in proclaiming above what we are thinking? That is what we give more importance to, what's happening in our surroundings, what's happening in other people's life. When this has happened, that happened, this might happen in my life also. So that underestimating our capability, our ability is what is stopping us to grow in faith. ஆமென். ஸோ மற்றவர்களுடைய கதைகள் இல்லை நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நடந்த கதைகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக இருக்கலாம். அதாவது இப்படி சம்பவித்தது, இதுலேருந்து நீங்கள் சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமே தான் இருக்க வேண்டுமே தவிர அங்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. ஆமென். அந்த எண்ணங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அவருக்கு சம்பவித்தது எனக்கு சம்பவிக்குமோ, இல்லை எனக்கெல்லாம் என்னுடைய எல்லையெல்லாம் விஸ்தாரமாகாது, அப்படி எண்ணங்கள் உங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். See, it's good to know what happened in our parents' life, in our grandparents' life. It's good to know, but that should not dominate us. We should rise above that thought. Yes, that has happened in their life, but for me, my God is going to do mighty things in my life, and I'm not going to be the way that situation was. I'm going to rise above the situation. ஆமென். மற்றவங்களுடைய ஹிஸ்டரி வந்து நம்மளுடைய டெஸ்டினியை வந்து எப்பவுமே டிக்டேட் பண்ணாது. ஆமென். இட்ஸ் ஜஸ்ட் எ ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நீங்கள் அதை அப்படியே கேட்டு ஓகே அப்படின்னு வைக்கலாம். அது நம்மளுடைய எதிர்காலத்தை அது நிர்ணயிக்கிறதே கிடையாது. அந்த எண்ணங்கள் ஆளுகை செய்யாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்துல நாள்தோறும் வளர்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். Now other situation, what others have gone through should not become the destiny for you. You have to listen to them. Okay, that has happened, but
things are going to change. Have that attitude, and when you rise above that attitude, that's where your boundaries are going to be extended. இங்க கிதியோனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, இந்த பலத்தோட போ, மீதியானியர்களை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் வந்து கிதியோனை அனுப்புகிறார். அப்ப கிதியோன் கிட்ட 32,000 ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த 32,000 இருந்து அவர் குறைச்சு எவ்வளவு கொண்டு வருவாரு? 300 பேரா கொண்டு வருவாரு. So here we see God says, take this army and you are going to fight Midian, and I'm going to give Midianites into your hands. But he had army of 30,000. 32,000. So here God reduces the army. He reduces from 32,000 to 300. Now he says, go and fight. Amen. Hallelujah. அப்படி சொல்லும் பொழுது இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரே நாளில் அவன் விசுவாசத்துல வல்லவனானான் என்று நம்ம சொல்ல முடியாது. ப்ராக்ரஸா அவனுடைய விசுவாசம் வளர்ந்து, ஏன்னா நீங்க த்ரூ அவுட் தி சாப்டர்ஸ் நீங்க படிக்கும்போது அவன் வந்து கர்த்தருடைய சமூகத்துல சயின்ஸ் கேட்டதை நம்ம பார்க்கணும். எனக்கு ஏதாவது ஒரு இதை காட்டுங்க, அப்பதான் நான் உங்களை விசுவாசிப்பேன். ஆனா அவன் படிப்படியாய் அவனுடைய விசுவாசத்துல வளர்ந்து அவன் வந்தான். Now, based on this example, we cannot say Midianite grew in one go, his faith was increased. No, it was a step by step that his faith life has grown. There was a process. Now, if you read in the Judges book about the history of Gideonite, he raises many questions. Only then he gets that assurance that he can go and fight. Amen. Hallelujah. இப்படி அவன் விசுவாசத்துல வளர்ந்ததுனால பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து ஒரு unusual strategy வைக்கிறாரு. 32,000 இருந்து நீ அப்படியே உன்னுடைய ஆர்மியை வந்து 300 மென்ன நீ ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லும் பொழுது கூட அந்த விசுவாசத்துல அவன் நம்பி என்ன பண்ணனான் தெரியுமா? அந்த 300 பேரை வைத்து 135,000 மீதியானியர்களை அவன் முறியடித்தான். ஆமென். So here when God in front of him, after he grows in faith, he places an unbelievable strategy in front of him. He says, with this 300 army, you are going to fight and you are going to win. So because he has understood what he is and how God is going to extend his boundaries, he is going and fighting, and he has conquered Midianites, which was more in number than compared to the army of what he had. ஆமென். இந்த காலை வேளையில தேவன் நம்மளுடைய எல்லையை விஸ்தாரமாக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நம் விசுவாசத்தில் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். So if you want God to work in your life and extend your boundaries, first thing is act in faith, and next is grow in faith. அடுத்ததாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு எல்லையினுடைய ஒரு விஸ்தாரத்தை நம்ம கண்டுவிட்டோம். அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் நான் கர்த்தருக்குள் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். இந்த வருடம் கர்த்தர் நம்மளுடைய சபையில் பெருமழையை பொழிய செய்து அவர் நம்மளுடைய எல்லையை விஸ்தாரமாக்குவார். சோ அப்படி ஒரு விஸ்தாரத்துக்குள்ளாடி நீங்கள் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு காரியத்தை நாம் இப்ப கற்றுக்கொள்ளலாம். So here next point is when God extends our boundaries, what is the attitude that we should have? So for sure this year our church's boundary is going to be extended. We are going to grow in numbers, and when we grow, when we reach that level, what should our attitude be towards the extended boundary? எடுத்து வாசியுங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். Let's turn to book of Psalms. 18 verse number 36. என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். ஆமென். ஹalleluya. I pursued my enemies and overtook them and இல்ல 1836. ஆமென். ஹalleluya. ரொம்ப அழகான ஒரு வசனம். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேர் என்று சொல்லி அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விஸ்தாரம் வரும் பொழுது என்னன்னா
we have a greater responsibility. ஆமென். நமக்கு அதிக விதமான ஒரு பொறுப்புகள் வருகிறது இல்லையா? குடும்பம் விரிவடையும் போது ஒரு தகப்பன் தாயாய் நம்மளுடைய பொறுப்புகள் அதிகமாய் வருகிறது. சபை விஸ்தாரம் ஆகும்போது ஊழியங்களில் நமக்கு பொறுப்புகள் அதிகமாக வருகிறது. பெரிய இடங்கள் பார்க்கணும், நிறைய காரியங்களில் நம்மளுக்கு வந்து பொறுப்புகள் கூடுகிறது. உங்களுடைய பிஸ்னஸ்ல தேவன் ஒரு விஸ்தாரத்தை தரும் பொழுது எப்படி அந்த பிஸ்னஸை வந்து நேர்மையாய் நடத்தி செல்வது, இல்லை உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் தேவன் ஒரு விஸ்தாரத்தை தரும் பொழுது எப்படி அதில் வந்து நம்ம உண்மையும் உத்தமமா இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் கூட கூட challengesம் கூடிக்கொண்டே இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். Now here we see when the boundaries are extended, when we get that blessing, what are we going to do and what are our attitude going to be? Now when the family grows, the responsibility grows, the challenges grows, so many things that goes. When the church grows, the ministries, the responsibility, there are so many things that comes along with the extended of boundaries. Now in that situation, it can be a business. So when your business is growing, so many things you need to plan, so many things that you need to take into consideration. So how we are going to do is what we are going to learn. The second point. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய எல்லைகள் விஸ்தாரமாக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ரிஸ்க்ல இருக்கோம்னு சொல்லிட்டு யாருமே என்னைக்குமே யோசிக்க கூடாது. ரிஸ்க் வேற, சேலஞ்ச் வேற. என்னைக்குமே உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாகும் பொழுது, ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா எடுத்து வைக்கும் பொழுது, எனக்கு ரொம்ப பாரம் இருக்கிறது, இது ஒருவேளை ரிஸ்கா முடிந்துருமோ என்று சொல்லி நம்ம யோசிக்கவே கூடாது. கர்த்தர் அதுல வந்து நம்மளுக்கு சேலஞ்சஸ் தருவார். நிச்சயம் தேவன் வந்து ஆபிரகாமை வந்து சொல்லும் போது ஸ்ட்ரெயிட்டா போகல, சுற்றி திரிந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ சேலஞ்சஸ் தருகிறாரு. அதே நேரம் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னுடைய வழியை நான் அகலமாக்கும் போது ரொம்ப பேர்டனால நான் விழுந்துருவேனோ நீ யோசிக்க கூடாது. உன் கால்கள் வலுவாத படிக்கு உன்னுடைய நடைகளை நான் ஸ்திரப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So here, whenever there is extended of boundaries, the first fear comes to our mind is, will there be a risk? If I extend my business, will there be a risk? If I do this, will there be a risk? Never allow your mind to think about the risk factor. Have faith in God, because God is saying, when He promised Abraham, come out of your father's place, He did not say you will go in a straight line. There will be a crooked path. But He says, when I call you, I am faithful to your calling, and then I will never allow your feet to slip. So do not think about the risk factor when there are chances, opportunities opened in front of you. ஆமென், ஹalleluya. கர்த்தர் வழிகளை விஸ்தாரமாக்குகிற தேவன் மட்டுமல்லாமல் வழிகளை விஸ்தாரமாக்கும் போது parallelly நம்மளையும் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய கால்களை, நம்மளுடைய எண்ணங்களை அவர் வந்து பலப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஸோ ஒரு விஸ்தாரத்தை தருகிற அதே நேரத்தில் parallelly தேவன் நம்மளையும் ஊக்குவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். So when God extends the path, when God extends the way, do not have fear in your heart, because God who has extended the way will hold your feet, will show your path, will strengthen you abundantly so that you can walk in that way. ஆமென். எல்லையை விஸ்தாரமாக்குகிற தேவன் அவர் துவங்க வல்லவராய் இருந்தார். முடிவு பரியந்தம் நம்மளை நடத்தி அதை முடிப்புக்கிறதற்கும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். Now He who has called you is faithful. So till the end He will be faithful. So never have any fear in your life. ஆபக்கூக் 3:19 என்ன சொல்கிறது? கர்த்தர் நம்மளுடைய கால்களை மான் கால்களை போலாக்கி, எடுத்து வாசிங்கள். ஆபக்கூக் 3:19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் வந்து நம்மளுடைய கால்களை மான் கால்களை போல ஆக்கி நம்மளை உயரமான ஒரு ஸ்தலங்களில் அவர் நம்மளை நிறுத்துவார். ஆமென், ஹalleluya. So God strengthens our feet like the feet of the deer. Now when you see a deer jumping, it doesn't jump for small heights, it jumps for greater heights. So in that way He is going to establish your feet. ஆமென், ஹalleluya. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வருஷத்துல நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குவார். ஸோ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணும் தெரியுமா? 1 step forward,
நம்ம மூவ் பண்ணி வரணும். அநேக நேரங்களில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்கார்ந்து இருக்கிறோம். அது நம்மளுக்கு சேஃபாக இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப இந்த வாழ்க்கையே போதும் என்கிற அளவிற்கு நம்ம வந்து அநேக நேரம் யோசிக்கிறோம். அதற்காக தேவன் நம்மளை அழைக்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் தர விரும்புகிறதை நம்ம தடை செய்யக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்ம நிச்சயமாக நம்ம வரும்பொழுது கர்த்தர் மற்ற காரியங்களை பார்த்துக் கொள்வார். Now, one more thing that we all have to learn is do not remain in the comfort zone. So, when you're in a comfort zone, it's very difficult to move out of that comfort zone. So, have trust in God and move. Take a step forward, take the step of faith forward, and God will definitely establish you. சங்கீதக்காரனாகிய தாவீது வந்து சவுலுக்கு பயந்து எங்கு தன்னை ஒளித்து கொண்டிருந்தான்? குகைக்குள்ளாடி ஒளித்து கொண்டிருந்தான். அவனுக்கு வந்து அந்த குகைக்குள்ளாடி இருந்தது வந்து அவனுடைய 4 சுவர்களும் குகையாக இருந்தது இல்லையா? ஒருவேளை அவனுக்கு சேஃபாக இருந்திருக்கலாம், செக்யூர்டாக இருந்திருக்கலாம், அவனுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பை கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் தாவீது அங்கேயே வாசம் பண்ணினானா? இல்ல. தாவீதை கர்த்தர் அவன் மேல் பிரியமாய் இருந்தபடினால் அவனை விசாலமான இடத்திற்கு அவர் கொண்டு வந்தார். Now here we see when Saul was behind the life of David, David was hiding in a cave. So there were 4 walls and he was very comfortable over there. But David did not settle down there. If he would have settled down, he wouldn't have achieved what God has planned for him. But he moved out of his comfort zone. ஆமென், ஹல்லேலூயா. அவன் வந்து வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருந்தபடினால் அவர் என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து அவர் என்னை தப்பு வைத்தார் என்று சொல்லி அந்த கேவ்லயே அவன் வாழவில்லை. அவனுக்கு வந்து அது வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்தலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு எக்ஸ்பான்ஷன் வர வேண்டும் என்றால் ஃபெமிலியரா இருக்கக்கூடிய சில காரியங்களை சந்தோஷமாய் பாதுகாப்பாய் இது போதும் அப்படின்னு இருக்கிற காரியங்களை எதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்குதோ அதெல்லாம் விட்டு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் ஒரு விசாலமான ஒரு இடத்தை நம்ம கண்கள் வந்து பார்க்க முடியும். So here King David says, he was hiding there, but he took a leap. He stepped out of his comfort zone and he said that God is going to take care of him. God is going to extend his boundaries. So in the same way, if you are in a comfort zone, step out of the comfort zone, have faith in God, and God will definitely establish your feet. ஆமென். அப்படி நம்ம வரும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்டெபிலிட்டியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கிரகிக்க முடியாதபடிக்கு ஒரு நல்ல பலனை கர்த்தர் காரியங்களை, இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு, இந்த உலகம் ரொம்ப அழகானது. ஏன் தெரியுமா? நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்த ஒரு உலகம். வெளியில வந்து பாருங்க, இந்த உலகம் அவ்வளோ அழகா இருக்கும். நிறைய காரியங்களை பார்க்கலாம், நிறைய காரியங்கள் நம்ம வந்து மற்றவர்களுக்கு செய்யலாம். என்னைக்குமே இருக்கிறது என்று அப்படியே வாழ்ந்து விடாதபடிக்கு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டா நீங்க மூவ் பண்ணும்போது, மறுபடியும் சொல்றேன், ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டா நீங்க மூவ் பண்றது இட்ஸ் நாட் எ ரிஸ்க், இட்ஸ் எ சேலஞ்ச். ஆனால் தேவன் பலன் தருவார் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள. So here, one step forward means you're not staying in a place. Come out of your comfort zone. Have trust in God, and the moment you step out of your boundary, out of your life of comfort, you will see how God is going to bless, how abundantly and beyond your expectations the blessing is going to come to you. சில பேருக்கு தேவன் வந்து வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பாரு. இந்த வருஷத்துல உன்னுடைய எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லி உன்னுடைய ஊழியத்துல இல்ல வந்து பிசினஸ்ல ஏற்கனவே கர்த்தர் சொல்லியிருப்பாரு, இந்த வருஷத்துல உன்னுடைய எல்லையை விஸ்தாரமாக்குவேன்னு. ஆனா அப்படியே அதை ஸ்டார்ட் பண்ணி வர்றதுக்கு ஒரு பயம். கரெக்ட். அப்படி ஸ்டார்ட் பண்ணி வர்றதுக்கு பயம். ஏன்னா எங்கேயாவது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருமோ, இல்லை எங்கேயாவது வழுக்கி விழுந்துருவோமோ, இதுக்கு இருந்ததே பரவாயில்ல, சரி அப்படியே இருந்து விடுவோம் என்று சொல்லி அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. Now God has given promises. Many people might have received promises from God. You have faith, you're going to extend, come out of your comfort zone, but the very thought that comes in our mind to step out, what if I fall? What if there is loss in my business? What if something happens? This what if conditions only will make you sit where you are, and it will never allow you to see the plan of God. So never remain in that comfort zone.
இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இந்த மெசேஜை நான் முடிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் எல்லைகளை விஸ்தாரமாக்கும் பொழுது ஒரு இமீடியட் என்லார்ஜ்மெண்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதாவது எப்படி 120 ஜனங்கள் இருந்த இடத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களோ, அது பார்த்தீங்கன்னா ஒரு இமீடியட் என்லார்ஜ்மெண்ட். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்தார், அது மிகவும் நல்லது. அதே நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இமீடியட் என்லார்ஜ்மெண்ட் சில நேரங்கள் அப்படி இருக்காது. சில நேரத்தில் நம்ம ப்ராக்ரஸாக தான் நம்மளுடைய எல்லைகள் விரிவாக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாரான பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். Now when the extension of the boundaries comes, for some people what happens, like for example in the book of Acts we have seen from 123 it increased to 3000 people being saved. So sometimes it can happen at once, but sometimes the change is not that easy. We need to prepare step by step through your faith. When you grow, that's when you can see the glory of God. யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன் என்று சொல்லி. ஆமென். எவ்வளவு அழகான தேவன் பாருங்க. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நினைவுகள், நம்ம எப்படியெல்லாம் யோசிப்போம், நம்ம எப்படியெல்லாம் செயல்படுவோம் என்பதை அறிந்து அவர் என்ன சொல்றார்னா, நீ விருத்தி அடைவாய், நிச்சயமாய் நீ விருத்தி அடைவாய். நீ தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று யாரை நான் துரத்துவேன், உன்னுடைய சத்ருவை நான் துரத்துவேன் என்று. So your God is saying definitely you will achieve what you are being called for, but it will not happen at once. Slowly as a process, God will chase away the enemy, but it's a process. So never be in a hurry and think that I thought something and something else happened. So have faith, God will definitely work. அதுலயும் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாய் நான் உன்னுடைய சத்ருவை உன் முன்னின்று துரத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆன்சரையும் அவர் அந்த 29th verseல சொல்றாரு. அதை வாசிங்கள். தேசம் ஆமென். விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல், ஆமென், நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். யாரெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விஸ்தாரத்தை எதிர்பார்த்த உடனே எல்லாமே எனக்கு அப்படி வெள்ளையா இருக்கணும், எல்லாமே எனக்கு பச்சையா இருக்கணும், எந்த பிரச்சனையை நான் சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்வேன் நிச்சயமா, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா செய்வேன். ஏன் கொஞ்சம் கொஞ்சமா செய்வேன்? எல்லாரையும் ஃபர்ஸ்டே துரத்தி விட்டேன்னா என்ன ஆகும்? தேசம் பாழாய் போனோம். ஒரு தேசம் பாழாய் போன தேசத்துல நம்ம வாழ முடியுமா? நம்ம வாழ முடியாது இல்லையா? ஸோ தேசம் பாழாய் போகாம இருக்கும். தேசத்துல யாருமே இருக்கலைன்னா உன் கூட இருக்கிறது யாரா இருக்கும்? காட்டு மிருகங்கள் தான் உட்கார்ந்து இருக்கும். ஸோ தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் உன்னை துரத்துவேன், ஆனா நிச்சயமாய் நீ விருத்தி அடைவாய். ஆமென். ஹல்லேலூயா. So here God is saying, why I will not chase away the enemy at once? Because everything changes at once. What happens? There will be nothing there, right? So he says, I will do things in my way. I will chase away the enemy slowly. If he is not there, if it is done all at once, there will be nothing for us to see. So wait, do not give out your hope and have trust in God. He will work. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். நம்மளுடைய சத்துருக்களை அவர் முன்னின்று நம்மளை துரத்துவார். உங்களுடைய தேசத்தை யாரும் இச்சிக்காத படிக்கு தேவன் நிச்சயம் பார்த்துக் கொள்வார். So here finally we'd like to conclude that God will definitely extend your boundaries. He will establish your feet and you will see the glory of God when you take the step of faith. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்மளுடைய சபையில தனியாக வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் திருமண காரியங்கள் நிறைவேறி கர்த்தர் அவங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வருஷத்துல அவருடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து அவர்களுடைய எல்லைகளை விரிவாக்கி அவங்களுடைய வீடை பெருசாக்குறது வரைக்கும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய சபையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்னை பாருங்க, எவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் இல்லையா? நம்மளை கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லுகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் பெரிதான ஒரு இடத்தை நம்மளுக்கு தரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பெரிய எல்லையை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் விஸ்தாரமாக்குவார். ஆமென். யாரெல்லாம் பிசினஸ்ல எனக்கு ஒரு பெருக்கம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ,
நம்ம சபையில நம்ம அழகான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறோம். கர்த்தர் அந்த முயற்சி வீண் போகவே விட மாட்டார். ஆமென், ஹalleluya. யாரெல்லாம் பிசினஸ்ல என்னுடைய எல்லை விஸ்தாரமாக்க வேண்டும், என்னுடைய அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ் எனக்கு வர வேண்டும், எனக்கு நிறைய என்கொயரிஸ் வர வேண்டும், நிறைய ஆர்டர்ஸ் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய எல்லையை அவர் விஸ்தாரமாக்குவார். ஆமென், ஹalleluya. யாரெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு டீச்சரா, ஒரு நர்ஸா, ஒரு ஆபீஸ்ல இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரும் கர்த்தர் நிச்சயமா இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்படி செய்து கர்த்தர் உங்கள் எல்லைகளை அவர் நிச்சயமாய் விஸ்தாரப்படுத்துவார். ஆமென், ஹalleluya. So here we see, finally we would like to conclude that our boundaries, the church boundary is going to be extended. People are going to grow, and the people who are doing business, their boundaries is going to be extended, and the people who are waiting with great expectation for a child, God is going to bless their womb, and the people who are waiting for their marriages, God is going to prepare them, and everything is going to be extended. Our boundaries are going to be extended, and we are definitely going to see that in the coming days. Amen, hallelujah. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு ஸ்டெப் முன்னாடி வர வேண்டும். சபையாக நம்ம தோள் கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். சபையாக ஊழியத்துல நம்மளை இன்னும் அதிகமாய் அர்ப்பணிக்க வேண்டும். அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் வரும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், ஹalleluya. So here we see that we need to work with our pastor, and then we need to pray for the souls. We need to pray that we can bring more people, and then when we take that one step forward in faith, definitely God is going to work. இப்போ ஜனவரி பிப்ரவரி கடந்திருக்கு. ஒருவேளை கையளவு மேகம் தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியுமானால் இந்த வருஷத்துக்குள் கர்த்தர் நிச்சயமாய் பெருமழை பொழிந்திடும் வருஷமாக இருக்கும். ஆமென். So here we see, we are only seeing a handful of cloud, okay, but by the end of this, now it's only January, February, we are only seeing a cloud with it, which is just in our palm size. But in the coming days, by the end of the year, God willing, definitely there is going to be an extension. Our boundaries are going to be extended. இந்த காலை வேளையில யாரெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக, ஒரு ரீகன்ஃபர்மேஷனுக்காக நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீரோ, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கிறார், உங்கள் எல்லையை நான் நிச்சயமாய் நான் விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லி. ஆமென், ஹalleluya. Who are sitting here with expectations, with expectations, some answers, God is saying that I have heard you and I'm going to give the answer in the time. சபையாக ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி. அப்படியாய் சபையாய் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்களும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் நீங்கள் விருத்தி அடைவீர்கள் என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless each one of you. Glory of Father, praise you. Hallelujah. Hallelujah. It's a real grace of God. Hallelujah. இந்த காலை வேளையில கர்த்தருடைய பெரிய கிருபையினால நம்ம எல்லோரும் கூடி வந்து நிற்கும்படி கொடுத்தார். ஆமென். அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாகும், அவருடைய பிரசன்னத்தில் நிற்கும்படியாகும். தேவனுடைய வார்த்தை நம்ம பலப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துவோம். Hallelujah. The word which came today morning, it strengthened us, and also His presence is with us continuously. Hallelujah. Church, you're not by accident in this place. God has a great plan in your life. Today, your presence in this place for the new people who will come, it's already planned by the heavenly, that you are to be in this place because the Lord wants to do something mightily in your life. Hallelujah. Let's lift a hand towards the heaven and glorify the Lord. Say, thank you, Jesus. Thank you for remembering me, oh God. Thank you for remembering me. Hallelujah. Because you remembered me. Thank you for the love that you brought me here to be in your presence, oh God.
And Lord, thank you for the word that you've given me, oh God. That's going to strengthen me, oh God. Lord, I'm claiming that, Lord Master, every obstacle and everything that's against me, Lord, I'm going to break it in the mighty name of Jesus Christ. Hallelujah. You're going to set things free, oh Lord. Glory, oh Master, for this, oh God. Oh, Rabashakantalarare. Dinalorobosimakaramantalarabani balarare. நன்றி தகப்பனே, நன்றி ராஜனே, நன்றி ராஜா. God will make a way when there seems to be no way. He works in ways that I cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make, God will make a way when there seems to be no way. In ways that I cannot see, He will make a way. Oh, He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. Oh, with love and strength for each new day. மகா இரக்கம் கிருபையும் நிறைந்த அன்பு தகப்பனே ராஜா, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அசைவாடியதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் வெறுமையாக திரும்பாமல் ஆண்டவரே நீர் அவர்களை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தகப்பனே, வருகிற வாரம் முழுவதும் உடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு நிற்கட்டும். போகும் இடங்களெல்லாம் தயவும் இறக்கம் கிடைக்கும்படி செய்யும். எல்லா துதிகன மகிமை அனைத்தும் மக்கள் எடுக்கணும். நல்லதாய் உள்ள பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.